வணக்கம். பேரன்புக்கும் மதிப்புக்கும் பெருமைக்கும் உரிய இனிய தமிழ் மக்களே, இன்று இந்த கனடிய தமிழன் உங்களுக்கு முக்கியமான ஒரு நல்ல விடயத்தை பிரயோசனமாக எங்கள் தமிழ் மக்களுக்கு உதவிக்கூடிய ஒரு நல்ல விடயத்தை கொண்டு வர போகிறேன். வேறு ஒன்றுமில்லை, வேர்ல்டு ஆக்ஷன் ஃபவுண்டேஷன் அதனுடைய உரிமையாளரும் அது சிஇஓ அண்ட் ஃபவுண்டர், அவர் தான் ஒரு ஃபவுண்டர். இதன் மூலமாக இந்த வேர்ல்டு ஆக்ஷன் ஃபவுண்டேஷன் மூலமாக, அதாவது கிட்டத்தட்ட 3 வருடத்துக்கு முன்னால் இவர் ஆரம்பித்திருக்கின்றார். இதன் மூலமாக நிறைய தமிழ் மக்களுக்கு, குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய மலைவாழ் தமிழ் மக்களுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கின்றார். அந்த சிஇஓ அவரை பற்றி நல்லா அழகாக பேட்டி எடுக்க போகிறேன். மறந்துடாதீர்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை பாருங்கள். மிக ஒரு பிரயோசனமான ஒரு நல்ல விடயத்தையும் நாங்கள் எடுத்து வருகிறோம் எங்கள் தமிழ் மக்களுக்காக, உலகெல்லாம் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் மக்களுக்காக. எனவே வாருங்கள், அவருடன் ஒரு சுவையான பேட்டி. 1823 தென்னிந்தியாவிலிருந்து ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக இலங்கைக்கு வந்த மலையக மக்கள் 200 ஆண்டுகளாகியும் உரிமைகளை இழந்து துன்பங்களை மட்டுமே சுமந்து இன்றளவும் அதே தேயிலை தோட்டங்களில் வேலை செய்து வருகிறார்கள். நில உரிமை இல்லாமல், உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமல், தாங்கள் காலம் காலமாக வசிக்கும் வீட்டிற்கு முகவரி கூட இல்லாமல் வாழ்ந்து வரும் மலையக தமிழர்கள், பாடசாலை மாணவர்கள் கல்வி இடைவேளைகள், சிறுமிகள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் என சொல்லில் அடங்காத பல்வேறு துயரங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவித்து வருகிறார்கள். இந்த அவல நிலையை மாற்றும் நோக்கில் நமது தொண்டு நிறுவனங்களான வேர்ல்ட் ஆக்ஷன் ஃபவுண்டேஷன், லங்கா விஷன் ஃபவுண்டேஷன் ஆகியன இணைந்து கடந்த 4 ஆண்டுகளாக கல்வி, சுகாதாரம், உணவு, பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை தேவைகளுக்கான நலன்புரி திட்டங்களை செய்து வருவதுடன் மலையக மக்களை சமூக மட்டத்தில் முன்னேற்றும் பல்வேறு வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகிறது. இது மட்டுமன்றி இலங்கை முழுவதும் வாழும் தமிழ் மக்களுக்கு உதவிடும் நோக்கில் பல்வேறுபட்ட பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 200 ஆண்டுகளாக மாறாத வடுக்களோடு வாழும் மலையக மக்களின் உரிமைகளை வென்றெடுத்து அவர்களின் வாழ்வில் ஒளியேற்றிட இன்றே அம்மோடு நீங்களும் கரம் கோர்த்திடுங்கள். ஆண்டாண்டு காலமாக துன்பத்தை மட்டுமே சுமக்கும் இவர்களின் முகத்திலும் நாம் புன்னகை விதைப்போம். வேர்ல்ட் ஆக்ஷன் ஃபவுண்டேஷன், லங்கா விஷன் ஃபவுண்டேஷன், மனித நேயத்தை உயிராக நேசிப்போம். வணக்கம் திரு அண்ணா சுபாஷ் சுந்தரராஜன் அவர்களே, வணக்கம். வணக்கம் டானி. வணக்கம். அதாவது உங்களுடைய யூ ஆர் வெரி பிஸி மேன். அப்படி இருக்கக்கூட நீங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை எனக்காக பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் உங்களுடைய இந்த சேரிட்டி ஆர்கனைசேஷனை பற்றி எங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், என்ன செய்கிறீர்கள்? கண்டிப்பாக. இந்த சேரிட்டியோட பேர் வந்து வேர்ல்டு ஆக்ஷன் ஃபவுண்டேஷன். இது ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. இது வந்து ஃபெடரல் சேரிட்டி, ஃபெடரல் லெவலில் நேஷனல் சேரிட்டியாக இது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனம். நம்ம கேரளாவில் லோக்கலும் ப்ரோக்ராம் செய்யலாம், வெளிநாடுகளும் நாங்கள் நீங்கள் 2 வகையாக கூடுதலாக இங்கே லோக்கல்லே தான் கூடுதலாக அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு உலகெல்லாம் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் செய்யக்கூடிய அந்த ஒரு அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கிறீர்கள். அது மிகவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் இல்லையா? சொல்லுங்கள், என்ன மாதிரியான உதவியை நீங்கள் யாருக்கு குறிப்பாக செய்தீர்கள்? கடந்த காலத்தில் இதுவரை காலமும் இந்த 3 வருட காலமும் என்னென்ன உதவிகள் செய்திருக்கிறீர்கள்? குறிப்பாக இந்த மக்களுக்கு செய்திருக்கிறீர்கள்? குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு ஆக்ஷன் ஃபவுண்டேஷனால் நிறைய நியூ கமர்ஸ் இங்கே வரவங்களுக்கு, ரெஃப்யூஜிஸ்க்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்த உடனே ஒரு ரெஃபரன்ஸ் தேவை, அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, ஒரு வாலண்டியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் தான் அவங்களுக்கு மேற்கொண்டு பல சலுகைகள் பெறக்கூடியதாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வரவங்க வந்து கணவர் எங்கள்கிட்ட வந்து வாலண்டியர் அகதிகளாக வருபவர்கள் அவர்கள் என்ன இல்லையா, இங்கே வந்து அவர் என்ன விசாவில் வந்தாலும் அவர்கள் அகதிகளாக பதியப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். ஓ, மிக்க நன்றி. அவர்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்னிடம் ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் அவுட்லெட் என்று ஒரு கடை இருக்கின்றது. அங்கே வந்து வாலண்டியர் செய்யும் பட்சத்தில் ஒரு 40 மணி நேரம் வாலண்டியர் பண்ணும் பட்சத்தில் அவர்களுக்கு வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுப்போம். அந்த சர்டிஃபிகேட்டை அவர்கள் வந்து சொன்னாலே இப்போ சோஷியல் சர்வீஸ்ட்டு போகும்போது அவர்களுக்கு வந்து பிரயாணத்துக்கான ப்ரெஸ்டோ கார்டு அவங்களுக்கு கிடைக்குது. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, ஒரு வேலைக்கு போகலாம். அதில் எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எங்களை ரெஃபர் பண்ணும்போது நாங்கள் அவங்களுக்கு வேலை தெளிவு சுலபமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு $50-100 தேவையான ப்ராடக்ட்ஸ் நாங்கள் அவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். என்னன்னாக்க புதுசாக வந்தாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக பல தேவைகள் இருக்கும். அவங்களுக்கு சொல்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருடமே கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் அந்த மாதிரி எங்கள்கிட்ட வந்து ப்ரொமோஷன் பண்ணி போயிருக்கிறாங்க. ஒரு 500 பேர் இந்த கடந்த 5 மாதங்கள் ஒரு 500 பேர் வந்து எங்கள்கிட்ட வாலண்டியராக இருந்து ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து சர்டிஃபிகேட் எடுத்து போய்
அதில் கொஞ்சம் பேர் வேலையும் எடுத்துருக்குறாங்க. ஒர்க் பெர்மிட் அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சதுன்னா அந்த வாலண்டியர் பண்ணணும். இப்பொழுது உங்கள்கிட்ட எந்த மாதிரியான மக்கள், ஒன்லி தமிழ் மக்கள் மட்டும்தான் வருகிறார்களா இப்படியான இந்த சேவைக்கு, அல்லது நீங்கள் கனடாவுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான அகதி மக்கள் இணைத்து மக்களுக்கு உதவி செய்கிறீர்களா? தற்பொழுது பார்த்தீங்கன்னா அனைத்து மொழி மக்களும் வருகின்றார்கள். குறிப்பாக இலங்கை, பங்களாதேஷ், அதுவும் இல்லாமல் பாகிஸ்தான், இந்தியான்னு சொல்லி கன பேர் வாலண்டியராக தினசரி கடையில் போய் பார்த்தீங்கன்னா பல்லின மக்கள் ஆப்கானிஸ்தான்காரங்கள்லேருந்து எல்லாமே வருகிறார்கள். கூடுதலாக இலங்கை மக்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் இங்கே வருகிறது. எப்படி உங்களை இப்போ நான் அவருடைய டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன், நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். இமெயில், ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அது இல்லாமல் எப்படியாக உங்களை வந்து அடைகிறார்கள், இதன் மூலமாக மக்கள் உங்களை வந்தடைகிறார்கள்? அதாவது வேர்ட் ஆஃப் மவுத் தான். ஒருத்தர் அதில் பயன்பெற்ற உடனே அவர் 4 பேர் சொல்லி அப்படியே 4 பேர் 10 பேராக எல்லாம் ரெஃபரன்ஸில் தான் நிறைய பேர் உதவி கிடைக்குதுன்னு சொல்லும்போது எல்லாருமே நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த யூடியூப்புக்கு பிறகு நான் நினைக்கிறேன் நிறைய ஃபோன்ஸ் கால்ஸ் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய மக்கள் அங்கிருந்தெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் விசிட்டர் விசாவில். அவர்களெல்லாம் கண்டிப்பாக இப்படியான ஒரு இதன் உதவி மூலமாக நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு இன்ஃப்ளேஷன் கூடயா இருக்குது, வீட்டு வாடகை கூடயா இருக்குது, லிவிங் காஸ்ட் கூடயா இருக்கும்போது மக்கள்லாம் பார்க்குறேன் எங்கே சேவ் பண்ணலாம், எப்படி தங்களோட காசை ஒரு குறைந்த காசை கொடுத்து அதிக பொருட்களை பெறலாம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த கடை இருக்குது. வேர்ல்ட் ஆக்ஷன் ஃபவுண்டேஷன் அவுட்லெட், ஹெல்பிங் ஹேண்ட் அவுட்லெட். அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் மற்ற கடையில் வாங்குற விலையில விட ஒரு 80-90% குறையத்தான் ப்ராடக்ட் விற்கிறோம். இப்போ உடுப்பெல்லாம் $4, $3 உடுப்பு விற்கிறோம். அதே மாதிரி ஷூஸ்லேருந்து எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்லேருந்து எல்லாமே மிக மிக குறைந்த விலையில் தான் நான் விற்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஷேரி ஸ்டோர்ட படியே டேக்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. இது கிட்டத்தட்ட சால்வேஷன் ஆர்மி, அப்புறம் குட்வில் அண்ட் தென் வெரைட்டி வில்லேஜ் மாதிரி. ஆனால் ஒரு வித்தியாசம் என்னென்னா எங்கள்கிட்ட உள்ளதான் பிராண்ட் நியூ ப்ராடக்ட் தான். நான் பழைய ப்ராடக்ட் டொனேஷன் அங்கே எடுக்கிறதும் இல்லை, அதில் விற்கிறதும் இல்லை. எல்லாமே பிராண்ட் நியூ ப்ராடக்ட் தான் மக்கள். அவைகளை நீங்கள் அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை தான் உங்களுடைய இந்த சேரிட்டிக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். அதிலிருந்து வருமானம்னு சொல்லும்போது எங்கள் அதற்கான செலவுகள் இருக்குது, வாடகை, சம்பளம் எல்லாம் இருக்குது. அது போக எதுவும் மிகும் பட்சத்தில் அது இங்கே உள்ளவங்களுக்கு தான் பயன்படுத்துவீர்கள். அதை மட்டுமல்ல, வேறு என்ன வழிகளிலே உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் வேறு என்ன மாதிரியான நிதி சேகரிப்புகளை எவ்வாறு மேற்கொள்கிறீர்கள்? நிதி சேகரிப்புன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கணக்கு டொரண்டோவில் ஒரு சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அமைப்புகள் இருக்குது. அப்போ நிறைய அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் ஒரு ப்ரோக்ராம்னு சொல்லிக்க அந்தந்த அமைப்புகளுக்கு அந்த குறிப்பிட்ட மக்கள் போகும் பொழுது ஒரு ஒரு சேலஞ்சான விஷயம் இங்கே நிதி சேகரிக்கிறது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கிறது. அதே நேரத்தில் தேவை நிறைய இருக்கிறது. ஆனால் ஒரு சேலஞ்சான விஷயம் நிதி சேகரிக்கிறது. அதுக்கு கண்டிப்பாக நான் என்னோட கோல் என்னன்னு சொன்னாக்க முக்கியமாக வெளிநாட்டு ப்ரோக்ராம்னு பார்த்தா நான் நம்ம மக்கள் இலங்கையில் உள்ள நம்ம மக்களுக்கு ஏதாச்சும் செய்து அவங்களோட வாழ்க்கையை ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குறிப்பாக நான் மலையத்தை சேர்ந்தவன். நான் மலையமாக இருந்தாலும் மக்கள் தான் பார்க்குறேன். தமிழ் தான். நாங்கள் என்ன மாதிரி இருந்தாலும் தமிழை பொறுத்த வரைக்கும் மலையக தமிழ், இலங்கை தமிழ், யாழ்ப்பாண தமிழ், இந்திய தமிழ் என்று இல்லை. இந்த தமிழ் என்ற 3 எழுத்து உலகெல்லாம் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் மக்களையும் இணைக்கும். அந்த வகையில் தான் நீங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறீர்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் இல்லாத நாடே கிடையாது. அது இல்லாமல் 5000 வருடத்துக்கு முன்னால் தோன்றிய மொழி என்றெல்லாம் சொல்றேன். அப்படி பெருமைப்பட்ட இந்த மொழி பேசும் மக்களுக்கு சுல்லநாத் வீரர்களோடு தான் இன்னும் இலங்கையில எல்லா பக்கத்திலையும் வாழ்ந்து வராங்க. அதே ஒரு நோக்கமாகிடுச்சுன்னா இந்த வேர்ல்ட் ஆக்ஷன் ஃபவுண்டேஷன்னா எல்லா தமிழர்களும் ஒன்றிணைக்கணும். அதை இலங்கையில் உள்ள அவ்வளவு பிரச்சனையை நாங்கள் தீர்க்கணும் என்ற ஒரு ரீதியில தான் ஆரம்பிச்சது. ரொம்ப சேலஞ்சான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் கடந்த 3 வருடமா அந்த கோவிட் டைம்ல எல்லாம் இலங்கையில பொருளாதார பிரச்சனை, பஞ்சம், அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நான் அங்கே இருந்தேன். 1 இயர் அங்கே தான் இருந்தேன். அங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல எஸ்டேட்டுகளில் உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 50,000-60,000 மேற்பட்ட மீல்ஸ், கிட்டத்தட்ட 1 லட்சம் மீல்ஸ் நினைக்கிறேன். 1 லட்சம் பேருக்கு மீல்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி ப்ரோக்ராம் நிறைய இலங்கையில் பண்ணியிருக்கேன் மலையகத்தில். குறிப்பாக இந்த மலையகத்திலே நீங்கள் உதவியை செய்திருக்கிறீர்கள். மலையகத்து மக்கள் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவிலிருந்து இன்னுமே அந்த ஒரு அடிமைத்தனமாக அவர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு மிக வருத்தத்துக்குரிய விஷயம். எனவே நாங்கள் கூட கான்சன்ட்ரேட் உங்களுடைய ஆர்கனைசேஷன் அந்த மக்களை சார்ந்து தான் இருக்கின்றது. ஸோ அவர்களுக்கு என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்களா? மேலும் மேலும் புதிய திட்டங்கள்
இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க இவ்வளவு தமிழ் மக்கள் உலகம் இருந்தோம், ரைட்? அந்த மக்கள் தவிர்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அதிகமாக கல்வி இடைவெளிகள், ரைட்? அதே மாதிரி சைல்ட் லேபர், நிறைய சின்ன ஆக்கெல்லாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி சரி போதிய போஷாக்கின்மை, அந்த பிரச்சனை இருக்கு. மெடிக்கல் ஃபெசிலிட்டி சொல்லிட்டு அதில் பிரச்சனை சொல்லிக்கொண்டே போகலாம். அவருக்கு சொந்த ஒரு வீடு இல்லை, இருக்கிற அந்த லாய வீடுகளுக்கு விலாசமும் இல்லை, சொந்த காணியும் இல்லை, ரைட்? இப்போ இது முக்கியமா என்ன இதெல்லாம் காரணமே வந்து பொருளாதார பிரச்சனை. பொருளாதார பிரச்சனை தான் அது அடுத்தடுத்த பிரச்சனை வருது. அது ஒரே விடுதலை என்ன சொன்னாங்க, கல்வி தான். அவர் நல்ல கல்வி கற்றுக்கொண்டான்னு சொன்னாங்க, அவைகள் வந்து தாங்களே பார்த்துக் கொள்ளலாம். அதுக்கு தான் நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 320 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து கொண்டிருக்கேன். அது வந்து மந்த்லி அவைகள் வந்து படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கேன். நான் ரிக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி யாருக்கும் கால் பண்ணாங்க, கணக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருக்கும் செய்ய ஆசையாக இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலை வர வேண்டும் இல்லையா? ஆரம்பம் அதுபோல் உங்களுக்கும் பல நிறுவனங்கள் பல பேர் உதவிகள் செய்தால் கண்டிப்பாக நீங்களும் செய்வீர்கள். ஸோ முடிந்த அளவு நீங்களும் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். அது நல்ல விஷயம். இந்த 3 வருட காலத்துக்குள்ளே நீங்கள் இவ்வளவு விடயங்களை செய்திருக்கிறீர்கள். அண்மையில் கூட ஜனவரி 2004 நீங்கள் எங்களுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அவருடைய மகன் எல்லாரையும் போய் பார்த்துருக்கிறீர்கள். அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது அயலவர் நலன்வாழ்வுத்துறை அமைச்சு இருக்கிறது சென்னையில். அவர்கள் என்னை சிறப்பு விருந்தினராக ஜனவரி மாதம் அழைத்திருந்தார்கள். அதற்கு நான் கனடாவில் சென்றிருந்தேன். அதே மாதிரி திரு லோகன் கணபதி மாக்கம் MP அவரும் என்னுடன் அங்கே வந்திருந்தார். அப்போ அங்கே மேடையில் நான் பேசும்போது கூட இந்த மேடையில் எந்த மேடை கிடைச்சாலும் நான் கதைக்க வந்து நம்ம தமிழ் மக்கள்லாம் ஒன்றாக சேரணும், சேர்ந்து அங்கே உள்ள மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லா பக்கத்தாலையும் பிரச்சனை நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு மலையத்தில் ஒரு பக்கம் பிரச்சனைன்னா இந்தியாவில் வந்து அகதி முகாமில் இருக்கிற ரெஃப்யூஜிஸ் கிட்டத்தட்ட 84,000 பேர் இருக்கிறாங்க. அங்கே எங்களுடைய இலங்கை தமிழர்கள் அங்கே இருக்கிறார்கள். இந்தியாவில் அகதிகளாக இன்னும் 84,000 பேர் இருக்கிறாங்க. அவருக்கு வந்து ஒரு பாஸ்போர்ட் இல்லாமல் தான் இருக்கிறாங்க, ரைட்? அவைகளுக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு முடிவு ஒன்று கொண்டு வரணும். அவையில் வந்து அங்கே இருந்து சிட்டிசன்ஷிப் ஒன்று இந்திய அரசாங்கம் சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னாங்க அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸிட் பாஸ்போர்ட் ஒன்று கொடுத்து அந்த எக்ஸிட் பாஸ்போர்ட் மூலமாக வந்து அவர் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு வெளிநாட்டில் உள்ளவங்க அவங்களை ஸ்பான்சர் பண்ணி ஒவ்வொருத்தர் எடுத்துகிட்டு வந்தாங்க. அட்லீஸ்ட் அந்த ஜென்ரேஷன்ஸே ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு நல்ல விடயத்தையும் செய்திருக்கிறீர்கள். அப்புறம் இப்பொழுது நீங்கள் அண்மையிலே நீங்கள் இங்கு கூட ஒரு ப்ரோக்ராம் ஒன்று மியூசிக் ப்ரோக்ராம் செய்திருந்தீர்கள். மிக வெற்றிகரமாக இருந்தது. அதில் என்ன ஆனால் டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் டொரண்டோவில் நிறைய மக்கள் வந்திருந்தார்கள். ஆனால் உங்களுக்கு மொன்ட்ரியலிலே மிக வரவேற்பு கிடைத்ததாக கேள்விப்பட்டேன். அதை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக. என்னென்னா வந்து நான் மொன்ட்ரியலில் இந்த ப்ரோக்ராம் செய்ய போகிறேன்னு சொல்லும்போது நிறைய பேர் சொன்னாங்க மொன்ட்ரியலில் ப்ரோக்ராம் செய்யாதீங்க, அங்கே யாரும் வர மாட்டாங்க, பேக்வேர்ட் பீப்புள். அப்போ நான் சொன்னேன் அந்த மாதிரி இடத்துல தான் நான் வந்து மக்களை வந்து மதித்து அங்கே போய் ப்ரோக்ராம் செய்து அதை என்கரேஜ் பண்ணி இதில் இந்த இன்டர்வியூ நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லி நான் மொன்ட்ரியலில் முதல்ல செய்தாங்க. ஆனால் மொன்ட்ரியலில் வந்து அந்த மக்கள் வந்து அவ்வளோ அன்பும் ஆதரவுமாக தொடர்ந்து ப்ரோக்ராம் செய்யுங்கன்னு சொல்லி எனக்கு கேட்டுருக்காங்க. நான் இங்கே உள்ள மற்ற அமைப்புகள் மற்ற ப்ரோக்ராம் செய்கிறவங்க என்ன ரெக்வஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் டொரண்டோவில் மட்டும் செய்யாமல் கண்டிப்பாக நீங்கள் மொன்ட்ரியல்லையும் ப்ரோக்ராம் செய்யணும்னு சொன்னாங்க. அங்கேயும் நிறைய மக்கள் இருக்கிறாங்க, அவர் கண்டிப்பாக எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து ஒரு போட்டியாக நினைக்காம ஒரு ஆரோக்கியமாக எடுத்து ஒருவருக்கொருவர் உதவியாக செய்ய சொல்லி சொல்கிறேன். எனவே நீங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை எவ்வளோ நேரம் எங்களோட செலவு பண்ணதுக்கு மிக்க நன்றி. சுபாஷ் சுந்தரராஜன் அவர்களே, மேலும் மீண்டும் நீங்கள் செய்யக்கூடிய புது வகையான முயற்சிகள், அது மட்டுமல்ல உங்களோட ப்ரோக்ராம்ஸ் இனியெல்லாம் வரக்கூடிய அனைத்து ப்ரோக்ராம்ஸிலும் நான் என்னுடைய யூடியூப் காணொலி மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். அது மட்டுமல்ல நான் அவருடைய இலக்கம், அவருடைய இமெயில் மற்றும் அவருடைய ஆர்கனைசேஷன் எல்லாத்தையும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனிலே போடுவேன். நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அவருடன், உங்களுடைய கேள்விகளை சொல்லலாம், உங்களுடைய காமெண்ட்டை போடுங்கள், நீங்களும் அவருடன் தொடர்பு கொள்ளலாம். எனவே மேலும் மேலும் உங்களுடைய சேவை மென்மேலும் வளர வேண்டும். நல்ல சேவையை நினைத்து செய்கிறீர்கள். கண்டிப்பாக இது நல்லாகத்தான் இருக்கும், நன்றாகத்தான் போய்கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு என்றைக்கும் எங்களுடைய மக்கள் ஆதரவும் இறைவன் ஆதரவும் இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.